அன்பு சாய் சொந்தங்களே, அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நான் உங்களை வாழ்த்துறேன். இந்த நாள் இனிமையான நாளாக அமையும். உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே கிடைக்கும். பாபா நம்மளோட இருக்கார். அதையும் தாண்டி இந்த பிரார்த்தனை நேரத்தில் விசாலாட்சி அப்படிங்கிற ஒரு பெண்மணி, சாய் சகோதரி, காரைக்குடியிலேருந்து பேசுகிறாங்க. காரைக்குடியிலேருந்து விசாலாட்சி. என்ன தெரியுமா? அவங்களுடைய மகளுக்கு திருமணம் நடக்கணும். சரி, பாபா கிட்ட சொல்லிட்டோம். நடக்காத திருமணத்தை நடத்தி காட்டும் சாய் மந்திரம் அப்படின்னு ஒரு மந்திரம், பாபாவுடைய மந்திரம் போட்டேன். அதை 1,00,000 பேர் பார்த்துருக்காங்க. அதை பார்த்துட்டு இப்போ இருக்கிற கரண்ட்டில் இருக்கிற ஒரு அமைச்சருடைய மகனுக்கு திருமணம் நடந்தது. அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துன்னு சொல்லிட்டு டொனேஷன்லாம் கொடுத்தாங்க. இப்போ நான் இன்னொன்று சொல்கிறேன். இந்த பதிவில் உங்களுக்கு இன்னொரு மந்திரம் தரேன். மாங்கல்ய பிராப்தம் கிடைக்கும். இந்த மந்திரத்தை சொல்கிறேன். ஓம் பாலா ரூபிணி வித்மஹே பரமேஸ்வரி தீமகி தன்னோ கன்யா பிரசோதயாத். இன்னொருத்தர் சொல்கிறேன். ஓம் பாலா ரூபிணி வித்மஹே பரமேஸ்வரி தீமகி தன்னோ கன்யா பிரசோதயாத். இந்த மந்திரத்தை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஒரு நாளைக்கு 108 முறை, இதே மாதிரி 108 முறை ஒரு நாளையும் சொல்லிட்டு வரணும். 48 நாள் சொல்லணும். இந்த இந்த ஜபம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த கன்னிகா பரமேஸ்வரனுடைய அருள், துவாரகா மாயினுடைய அருள், சகல மாங்கல்ய தோஷத்தை நீக்கி திருமண பிராப்தத்தை கிடைக்க செய்யும். இதை ஆண்களும் செய்யலாம், பெண்களும் செய்யலாம். யாருக்கு திருமணம் நடக்கணுமோ அவங்க செய்யலாம். அவங்களுடைய தாயார் செய்யலாம், தந்தை செய்யலாம். செஞ்சோமானா கண்டிப்பாக 48 நாள் இந்த ஒரு மண்டலம் முடியறதுக்குள்ளே திருமணம் முடிஞ்சிடும் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த காலகட்டத்தில் விரதம் இருக்கணும். விரதம், நான்வெஜ் சாப்பிடாம எப்போவுமே சாயினுடைய அந்த அருள் கிடைக்கணும் அப்படின்னு விரதம் இருந்தோம்னா கண்டிப்பாக இந்த திருமணம் நடந்தே தீரும். கண்டிப்பாக நடந்தே தீரும். நானும் உங்களை பிளஸ் பண்ணுறேன். அல்லாஹ் மாலிக்.